Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 89:21. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய கரம் உங்கள் குறைவில் உங்களை தாங்கும். அவரது புயம் பயமின்றி முன்னேறி செல்ல உங்களை பலப்படுத்தும். என் கை அவனோடே உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். இது தேவன் உங்களுக்கு தரும் வாக்குதத்தமாகும். ஆண்டவருடைய கை உங்களோடே உறுதியாயிருக்கும், அவருடைய புயம் உங்களை பலப்படுத்தும். உடற்பயிற்சி செய்பவர்களை பார்த்திருக்கிறீர்களா? அவர்களுடைய தசை வலிமை பெற அவர்கள் உடற்பயிற்சி மேற்கொள்கிறார்கள். அவர்கள் எவ்வளவு வலிமையை பெற்றிருக்கிறார்கள் என்பதை காண்பிக்கும்படியாக தங்கள் கைகளை மடக்கி தங்கள் வலிமையை வெளிப்படுத்துகிறார்கள். ஆம், கரம் நம்முடைய வலிமையை குறிக்கிறது. உங்கள் கரத்தில் வலிமை இருந்தால் மட்டுமே நீங்கள் வலுவான எடைகளை தூக்க முடியும். நமது அன்றாட வேலைகளை எளிதாக செய்ய முடியும். பலு தூக்குபவர்கள் தங்கள் கைகள் மற்றும் தோளின் வலிமையின் மூலம் பெரிய எடையை உயரே தூக்குகிறார்கள். சாதாரண மனிதர்களின் கரத்திற்கு இவ்வளவு வலிமை இருந்தால் தேவ கரத்தின் வலிமையை உங்களால் கற்பனை செய்ய முடியுமா? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவகரம் எப்போதும் நமக்கு வெற்றியை கொண்டு வருகிறது. வெற்றியின் அடையாளமாய் இருக்கிறது, பயத்தை நீக்குகிறது. இந்த கரம் நல்ல விஷயங்களை மட்டுமே செய்கிறது. ஒரு பாட்டிக்கு 75 வயது. அவர்களால் தனியாக நடக்க முடியும். ஆனால் எப்போதும் யாரோ ஒருவர் அவர்களை பிடித்து கொள்ள வேண்டும். அவ்வாறு பிடித்து கொள்ளும் போது அவர்கள் மிகவும் பாதுகாப்பாகவும் நம்பிக்கையாகவும் உணர்வார்கள். ஒருவேளை அவர்கள் தடுமாறி கீழே விழுந்துவிட்டால் உடனிருப்பவர் அவர்களை தாங்கி பிடிப்பார் என்ற தைரியம் அவர்களுடைய பயத்தை அகற்றி நம்பிக்கையை கொடுக்கிறது. நமது கரம் மற்றவர்களை எவ்வளவாய் பலப்படுத்துகிறது பாருங்கள். பிள்ளைகளும் தங்கள் பெற்றோரின் கரத்தை பிடித்திருக்கும் போது மிகவும் பாதுகாப்பாக உணர்கின்றனர். முகம் தெரியாத நபர்களிடம் ஒரு நிமிடம் சென்றாலும் கூட குழந்தைகள் அழத் தொடங்கி விடுகின்றனர். ஏனெனில் தொடுதலை அவர்கள் எளிதாக கண்டுபிடிக்கின்றனர். பெற்றோர் தங்கள் தோள்களில் பிள்ளைகளை சுமக்கும் போது அவர்கள் பாதுகாப்பாகவும் சௌகரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கின்றனர். பெற்றோர் பிள்ளைகளை தங்கள் தோளில் சுமக்கும் போது அவர்கள் தங்களை மறந்து செல்கின்ற இடங்களை ரசிக்கின்றனர். நம்முடைய பரலோக தகப்பனும் நம் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பாக தமது தோளில் சுமந்து செல்கிறார். ஆம், தேவகரம் உங்கள் மீது உறுதியாயிருக்கும் எனவும் அவருடைய புயம் உங்களை பலப்படுத்தும் என்றும் தேவன் என்று உங்களுக்கு வாக்களிக்கிறார். இதை பார்க்கிலும் வேறொரு பலன் உங்களுக்கு வேண்டுமா? நீங்கள் தேவ வல்லமையை பெற்றிருக்கிறீர்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று நீங்கள் தைரியமாக கூற முடியும். உங்கள் பலவீனத்தில் தேவ பலன் பூரணமாய் விளங்கும். தேவ பலன் உங்களை கருவியாக பயன்படுத்தி நீங்கள் கஷ்டமாக உணர்கிற எந்த காரியத்தையும் செய்து
முடிக்க செய்யும். ஏசாயா 49:16 இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று தேவன் கூறுகிறார். அவருடைய கரம் எப்பொழுதும் உங்களோடு கூடவே இருக்கிறது. நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கூறுகிறார். இன்றைக்கு நான் பலவீனமாக இருக்கிறேன் என்று சொல்கிறீர்களா? உங்களால் செயல்பட இயலவில்லையா? போதுமானவை இல்லை, போதுமான ஞானம் இல்லை, போதுமான வழிநடத்துதல், முன்னேறி செல்வதற்கு போதுமான தயவு மக்களிடம் இல்லை என்று கூறுகிறீர்களா? ஆண்டவருடைய கரம் உங்கள் மேல் வரும். கர்த்தரின் கரம் எலியாவின் மேல் வந்தபோது அவன் சத்துருக்களுக்கு முன்னாக ஓடினான். ஜனங்களை ராஜாவே அநீதியாய் நடத்தினாலும் இவன் ராஜாவுக்கு முன்னாக ஓடி தேசத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தான். ஆம், நீங்கள் தேவனுக்கு விரோதமான ஜனங்களுக்கு முன்னாக செல்வீர்கள், ஆனாலும் தேசத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவீர்கள். கர்த்தருடைய புயம், அவருடைய கரம் உங்களை பலப்படுத்தும். மீண்டுமாக கர்த்தரின் கரம் பாருக் மேல், எரேமியாவின் மேல் வந்து சத்துருக்களிடமிருந்து அவர்களை பாதுகாத்தது. அவர்கள் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்த போதிலும் அநீதியான ஜனங்கள் அவர்களை கொன்று போட விரும்பினார்கள். ஆனாலும் கர்த்தரின் கரம் அவர்களை பாதுகாத்தது. அதே ஆண்டவரின் கரம் உங்கள் மேல் வந்து உறுதியாய் இருக்கும். உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுக்கும். நீங்கள் முன்னேறி செல்லும்படியாக பலப்படுத்தும்படி ஆண்டவரின் புயம் உங்கள் மேல் வரும். நீங்கள் சேனைகளின் வழியே கடந்து செல்வீர்கள். நீங்கள் மதில்கள் மேல் ஏறுவீர்கள். தேவனுடைய கரம் விசாலமான இடத்துக்கு உங்களை கொண்டு வந்து நிறுத்தும். நீங்கள் எல்லா ஆசீர்வாதங்களையும் அனுபவிப்பீர்கள். இது தேவன் உங்களுக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தம். தேவனுடைய கரம் உங்களுடன் உறுதியாயிருக்கும். அவரது புயம் மறுபடியும் எழும்பும் வண்ணம் உங்களை பலப்படுத்தும். நீங்கள் பொல்லாத மக்களுக்கு முன்பாக ஓடி தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிப்பீர்கள். அவருடைய கரம் நமக்கு சேவை செய்ய எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறது. தேவ பலனை பெற்று அவருக்கு சேவை செய்ய உங்கள் கரம் ஆயத்தமாய் இருக்கிறதா? நிச்சயமாக நீங்கள் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய கை என்னோடு உறுதியாயிருக்கும். உம் புயம் என்னை பலப்படுத்தும் என்ற உம் அன்பின் வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். உமது கரம் என்னை தாங்கி பிடிப்பதற்காக நன்றி. உமது உள்ளங்கைகளில் என்னை வரைந்திருக்கிறபடியினால் உமக்கு நன்றி. ஆண்டவரே, என் பலவீனங்கள், குறைவுகளை நீர் அறிந்திருக்கிறீர். உம்முடைய வழிகாட்டுதலுக்கான தேவையையும் அறிந்திருக்கிறீர். இப்போதும் நான் ஜெபிக்கும் போது தயவாய் எலியாவின் மேல், பாருக் மேல், எரேமியாவின் மேல் வந்தது போல என் மேலும் வந்தருளும். எல்லா பயத்துக்கும் எல்லா எதிர்ப்புகளுக்கும் மேலாக எழும்புவதற்கு எனக்கு உதவி செய்யும். உம்முடைய வல்லமையான கரம் தீங்கிலிருந்து என்னை பாதுகாக்கட்டும். நீர் எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற விசாலமான இடத்துக்கு என்னை கொண்டு செல்லும். நான் ஒரு நோக்கத்தோடு என்னுடைய ஓட்டத்தை ஓடவும், என்னை எதிர்க்கிறவர்களுக்கு முன்பதாய் ஓடவும், இருளில் வெளிச்சத்தை கொண்டு வரவும் கிருபை செய்யும். என்னுடைய பலனாக, என்னுடைய கேடகமாக, என்னை தாங்குகிறவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம் மேல் என் முழு நம்பிக்கையையும் வைக்கிறேன். நீர்
எப்பொழுதும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற உமது வாக்குதத்தங்களுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவ சித்தத்தை முழுமையாக நிறைவேற்றும்படி என் மீது இரக்கம் காண்பித்தருளும். உமக்காக பெரிய காரியங்களை செய்வதற்கு உமது கிருபையினால் என்னை நிரப்பும். உமக்கென்று எப்பொழுதும் உற்சாகமாக உழைக்கும்படி எனது கரத்தை வலுப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.